பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பேசும் உம்மை தியானிக்கையில் ஆண்டவா பிரியமானதை இப்போ சொல்லும் நாங்கள் ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ சொல்லும் நாங்கள் ஆயத்தம். பேசு பேசு நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க வந்திருக்கின்றோம். உம்முடைய திவ்ய பிரசனம் ஆலயம் முழுவதும் நிறைவாக காணப்படட்டும். எங்களை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, திருச்சபை மக்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட ஆராதனையில் பங்கு பெறுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கொடுக்கப்பட்ட அன்பான வரவேற்புக்காக, என்னை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் ஆலோசனை சங்கத்தின் சார்பாகவும் செயலர் உறுப்பினர்கள் சார்பாகவும் அவருடைய வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்ஃபர்மேஷன், பேப்டிசம், ரிசீவிங் நியூ மெம்பர்ஸ் இன் த சர்ச், இட்ஸ் a glorious festival. ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஒரே நாளில் ஒரே ஆராதனையில் 3 நிகழ்வுகள்: திடப்படுத்துதல், ஞானஸ்தானம், புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது. ஆராதனை முழுவதும், ஆலயம் முழுவதும் ஆத்துமாக்களினாலும் நம்முடைய கேம்பஸ் முழுவதும் வெஹிக்கிள்ஸ் பார்க்கும்பொழுது சந்தோஷப்படுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பான ஒரு ஆராதனை. பல அழைப்புகள் எனக்கு வந்தது. நம்முடைய குருசேகரங்கள் 4 மாநிலங்களில் பரவி இருக்கின்றது. அநேக திடப்படுத்துதல் ஆராதனையில் வந்து கலந்து கொள்ள வேண்டும், பேராயராக வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு நிறைய வந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இதை வாய்க்க செய்தார். இந்த ஒரு அருமையான ஆராதனையில் வந்து நம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தி ஆசீர்வதித்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். பாவனாசர் ஆலயத்தில் மட்டுமல்லாமல் உறவினர்கள், நண்பர்கள் என்று சொல்லி திருச்சபை உறுப்பினர்களை பல இடங்களிலிருந்து நான் பார்க்கின்றேன். பல ஊர்களிலிருந்து நாம் வந்திருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை காண்பதற்காக வந்திருக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பெங்களூர் ஒரு அருமையான ஒரு பட்டணம், எனக்கு பிடித்தமான ஒரு பட்டணமும் கூட. நான் பிறந்த ஒரு ஊர். என்னுடைய பிடி 4 ஆண்டுகள், என்னுடைய MTH 2 ஆண்டுகள், ஏற்கனவே 6 ஆண்டுகள் இந்த ஊரிலே நான் படித்திருக்கின்றேன். பாவனாசர் ஆலயம் இங்கே இருப்பது, நான் இந்த இடத்திலே சண்டே ஸ்கூல், பாவனாசர் ஆலயத்தின் சண்டே ஸ்கூலுக்கு பொறுப்பாக இருந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கின்றேன். அது பசுமையாக இருக்கின்றது. அந்த நாட்களிலே இந்த இடத்துல உபதேசியராக இருந்த மிஸ்டர் ஜான் அவர்கள், காலம் சென்ற மிஸ்டர் ஆசீர்வாத உபதேசியர் அவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்றேன். இந்த ஆலயத்தின் பெயர் எனக்கு மிகவும் பிடித்தமானது, பாவநாசர். எல்லாரும் சொல்லுங்க ஒரு முறை, பாவநாசர். சென்னையிலே அநேக ஆலயங்கள் உண்டு. நம்முடைய ஆலயங்கள் அன்புநாதர், அடைக்கல்நாதர், அருள்நாதர் என்று சொல்லி பல ஆலயங்கள். அற்புதநாதர், பாவநாசர் என்ற ஒரு ஆலயத்தை நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். ஆம், அவர் பாவநாசர். என் அன்பு திருச்சபையே, இன்றைய மனிதனின் பிரச்சனை, இன்றைய உலகின் ஒரு பெரிய ஒரு சவால் இதுதான். நம்மை பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம். அது மனிதனை தில்லுமுல்லை ஆடி திண்டாட செய்கின்றது. நம்மை பிடித்து ஆட்டி படைக்கின்றது. அது என்ன? சின், பாவம். இது ஒரு கொடூரமான ஒரு வியாதி. ஒரு மனிதன் இதில் சிக்கிக் கொண்டால், ப்ளீஸ் லிசன், ஒரு மனிதன் இதில் சிக்கிக் கொண்டால் அவனை அது பல பாடுகள் படுத்தும். தனி மனிதனை தாக்கும். அதனால் அவனுடைய சந்ததி பாதிக்கப்படும், அவனுடைய வம்சம் பாதிக்கப்படும். நாம் வாசிக்க கேட்ட
பழைய ஏற்பாட்டில் இப்படியாக அந்த 10 கட்டளையை அருமையாக சபைகுரு அவர்கள் வாசித்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளின் இடத்தில் நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும், இது வம்சத்தையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் அது உள்ளே செல்லும், ஊடுருவி செல்லும். இதற்கு வழி உண்டா? தப்பிப்பதற்கு வழி உண்டா? இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, இந்த பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ள வாட் இஸ் த ரெமெடி? இதை தேடிதான் இன்று மனிதன் அலைந்து கொண்டிருக்கின்றான். பதில் எங்கே, புண்ணியம் எங்கே, வழி எங்கே என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கின்றான். இன்றைய வேத பகுதி, இன்றைய பிரசங்க பகுதி நம்மை அது தைரியப்படுத்துகிறது. என்ன அது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 6. ரோமர் 6 வசனம் 6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக, அதுக்கு தான் பாவ நாசர். மீண்டுமா வாசிக்கிறேன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகத்தக்கதாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கின்றோம். ஒரு துணிச்சலான ஒரு அழைப்பு, ஒரு துணிச்சலான ஒரு அழைப்பு. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு முடியுமா? இது சாத்தியமா? இந்த நூற்றாண்டிலே, இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில் is it possible? Is it possible? Everyone does. Everyone is practicing, everyone is using this and that, everyone is using drugs. Should I also do? நானும் செய்ய வேண்டுமா? அதை எப்படி, இந்த தீய பழக்கத்திலிருந்து எப்படி விடுவிக்கப்படுவது, எப்படி மேற்கொள்வது? அன்பு சகோதர சகோதரிகளே, அதற்கு முற்றுப்புள்ளி தான் பாவநாசர், அதற்கு முற்றுப்புள்ளி தான் இயேசு கிறிஸ்து. முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட இடம் அது கல்வாரி, அது கல்வாரி. அதைதான் ரோமர் 6:6 நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்து இருக்கின்றோம். அனுபவித்தவர்களுக்கு இது தெரியும், அனுபவித்தவர்களுக்கு இது தெரியும். தன் மீறுதலோடு, தன் குறையோடு, தன் பாவத்தோடு யார் யார் எல்லாம் சிலுவைக்கு முன் வந்து நிற்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முதலில் பெறுவது விடுதலை, முதலில் பெறுவது விடுதலை, டெலிவரன்ஸ் ஃப்ரம் சின். அது எப்படிப்பட்ட கொடூரமான பாவமாக இருந்தாலும் சரி, சிலுவைக்கு முன்பதாக ஒருவன் வந்து தன்னை தாழ்த்தி நிற்கும்போது, தன்னை தாழ்த்தி அவன் அர்ப்பணிக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கின்ற முதல் அதிசயம் டெலிவரன்ஸ், விடுதலை. எப்படிப்பட்ட அல்லது எத்தனை நாள் பழக்க வழக்கமாக இருந்தாலும் உனக்கு விடுதலை. நீ அதை மறந்தே போவாய், நீ அதை மறந்தே போவாய். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருவர் இடத்துல சொன்னார், 40 வருடமாக இந்த பழக்கம், 40 வருடமாக இந்த பழக்கம். ஆனால் ஒரே ஒரு நாளில் சுவிசேஷத்தை கேட்டேன், ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்தேன், அடுத்த நாள் காலையிலே அதை மறந்தே போனேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய ஆண்டவர், அவருடைய வல்லமை பெரியது பிரியமானவர்களே. அடுத்த நாள் நான் அதை மறந்தே போனேன். என் ஊழிய பாதையிலே நான் பலவிதமான அப்படிப்பட்ட காரியங்களை நான் சந்தித்திருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன், சாட்சிகளை கேட்டிருக்கின்றேன். மாற்றம், திருப்பு முனை, சிலுவையின் கீழ் மாற்றம், டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை சிலுவையின் கீழ். அது இலவசம் பிரியமானவர்களே. அதனால்தான் இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை நாம் உலகமெங்கும் எடுத்து செல்கின்றோம். அதனால்தான் இந்த சுவிசேஷத்தை இன்றைக்கு நாம் பல இடங்களிலே கொண்டு செல்கின்றோம், இன்றும் தொடர்ந்து அறிவிக்கின்றோம். ஜூலை 9ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்திய தேசத்துக்கு மட்டுமல்லாமல் குறிப்பாக நம்முடைய ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் டே. The day where the Sigenborg and Pluto they landed in Tranquebar shore. ஜூலை 9ஆம் தேதி. இன்றைக்கு நான் இங்கே இருக்கின்றேன், நாளன்னைக்கு நான் தரங்கையில் இருக்கின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அந்த மனிதர்கள் இறங்கினதுனாலே, 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக இறங்கினதுனாலே இன்றைக்கு நாம் தமிழ் வேதாகமத்தை எடுத்து படிக்கின்றோம். தமிழக அரசும் அதுக்கு நன்றி செலுத்தி அதை ரெகக்னைஸ் பண்ணி அவர்கள் ஒரு பெரிய ஒரு மணிமண்டபத்தை அங்கு கட்ட இருக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பழைய மனுஷன், உன் பாவ பழக்க வழக்கங்கள் சிலுவையில் அறையப்படுகின்றது. அதனால் கிடைப்பது என்ன? புதிய சாயல். அதனால் கிடைப்பது புதிய சாயல். உன் சாயலே மாறி போகின்றது. ஒரு நிமிஷத்தில், ஒரு சில வினாடிகளில் கடவுளுக்கு முன்பதாக ஒருவன் தன்னை தாழ்த்தி தன்னை அறிந்து, ஆண்டவரே என்னால் முடியல சுவாமி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி வரும்பொழுது
கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கின்றார், அவனுக்கு கிருபை அளிக்கின்றார், அவனை மாற்றுகின்றார். அவனுக்கு கிடைப்பது புதிய சாயல், ஒரு தெய்வீக சாயலை அவன் தரித்துக் கொள்கின்றான். அதே ரோமர் 6 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 6 வசனம் 5, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுகின்றோம். ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பிரியமானவர்களே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆதலால், எல்லாரும் சேர்ந்து சத்தமாக சொல்லுவோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுகின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, அன்று அவருக்கு பாவ நாசருக்கு கிடைத்த அதே சாயல் என் அன்பு சகோதர சகோதரியே உனக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். உன் சாயல் மாறி போகும், உன்னுடைய சாயமும் மாறி போகும். ஒரு புதிய ஒரு சிருஷ்டியாக ஆண்டவர் நம்மை மாற்றுகின்றார், நம்மை விலக்குகிறாய். ஆண்டவர் நம்மை விலக்கி வைக்கின்றார். அந்த கொடிய பாவ பழக்க வழக்கங்களுக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி வைக்கின்றார். அதிசயம் பிரியமானவர்களே, அதிசயம், அதிசயம், உலக அதிசயம் என்று சொல்வார்கள். அந்த உலக அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையிலேயே நடைபெறும். நீயே அதை பார்ப்பாய், உனக்கே ஆச்சரியமா இருக்கும். உன்னுடைய நண்பர்களுக்கு, உன்னுடைய கூட இருந்தவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபைக்கு ஆலயத்துக்குள்ளாகவும் வெளியாகவும் உட்கார்ந்திருக்கின்ற என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவ ஜனமே, 2 வாரத்துக்கு முன்பதாக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் என்ற ஒரு ஊர், கள்ளக்குறிச்சி கருணாபுரம் என்ற ஊரிலே ஒரே நாளில் 40 பெண்கள் விதவைகளாக மாறினார்கள். ஒருவேளை நீங்க படித்திருப்பீங்க செய்தியில். ஒரே நாளில் 40 women they became widows just like that. காரணம் என்ன? லிக்கர், குடிப்பழக்கம், லிக்கர், குடிப்பழக்கம். இன்று எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு பலர் மத்தியிலே, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இது தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் செல்கின்ற இடமெல்லாம் இதை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகின்றேன், சொல்லுகின்றேன். எனக்கு பிரியமான இளம் பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இந்த பழக்க வழக்கத்தில் இருந்தால் இன்றைக்கு செய்தி உனக்கு தான். அநேக சமயத்தில் நாம் சொல்கிறோம், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை, இங்கே பார்ட்டி அங்கே பார்ட்டி, கம் அண்ட் ஜாயின், தேர் ஆர் எனஃப் இன்விடேஷன்ஸ். பல அழைப்புதல் நமக்கு இருக்கிறது. யூ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் யூ பிகேம் அடிக்டட். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சரீரத்தை தெய்வம் கொடுத்த அந்த ஆலயத்தை கெடுத்து விடாதே. குறிப்பாக இன்று நம்முடைய இளம் பிள்ளைகளுக்கு சொல்கின்றேன், கன்ஃபர்மேஷன் எடுத்த பிள்ளைகளுக்கு நான் பேசுகின்றேன். நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டிருக்கிறீர்கள். உங்களை நான் அங்கு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வெள்ளை ஆடையில் ஒரு சாக்கர் டீம் போல, ஒரு கிரிக்கெட் டீம் போல அழகாக ஒரு இளம் வாலிப பிள்ளைகளாக நிற்பதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கின்றது. இந்த மாதிரி காரியங்களில் போய் சிக்கிக்கொள்ளாதீங்க. புரியுதா சொல்றது? இந்த மாதிரி காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ளாதீங்க. இன்று உன்னை இந்த பாவனஸ்தர் ஆலயத்தில் கர்த்தர் உன்னை திடப்படுத்தி இருக்கின்றார். God has confirmed you. You're my child, you're my son, you're my daughter. God has confirmed you. Stand firm in your decision. இது ஒரு பழக்க வழக்கம் அல்ல. கன்ஃபர்மேஷன் என்பது ஒரு பழக்கம் அல்ல, ஒரு வழக்கம் அல்ல. எல்லாரும் செய்யறாங்க, நானும் செஞ்சேன். நோ, ஆண்டவர் உங்களுக்கு, நான் அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் வாசிக்கும் போது சந்தோஷப்பட்டேன். அப்படியே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனசில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா நீங்க படிக்கிற மாதிரி, பார்க்கிற மாதிரி எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தினமும் படிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய கன்ஃபர்மேஷன் அன்றைக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தம், I will take it, a promise from you. ஒரு வாக்குத்தத்தமாக இதை நான் எடுத்துக்கொள்கின்றேன். ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். Be firm in your ways. சென்னையில் நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் ஒரு 6 வருஷம், ஒரு 5 வருஷம் படித்தேன், என்னுடைய பேச்சுலர் அண்ட் மாஸ்டர்ஸ். பெங்களூரில் இங்கேயும் ஒரு 6 வருஷம் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ். அதுக்கு பிறகு இங்கேயும் பணி செய்த, வெளிநாட்டில் ஜெர்மனியில் பல ஆண்டுகள் இருந்தேன். Listen my dear friends, I want to tell this as a testimony. ஒரு சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாளும் நான் லீக்கர் எடுத்ததே கிடையாது. சாட்சியாக சொல்றேன் நான். Take it from me. There were times, பலவிதமான சூழ்நிலைகள்.
கல்லூரியில், காலேஜில் அங்கே எஸ்கேஷன், இங்கே டூர், அங்கே டூர். இந்த பக்கத்தில் ட்ரக்ஸ் போகும், அந்த பக்கத்தில் பாட்டில்ஸ் போகும். The God of Daniel, the God of Shadrach, Meshach and Abednego, He protected me. கர்த்தர் என்னை காத்துக்கொண்டு. அதனால தான் இன்றைக்கு இவ்வளவு கூட்டத்தின் மத்தியில் தைரியமாக என்னால் சொல்ல முடிகின்றது, ஒரு முறையும் நான் எடுத்ததே கிடையாது. அதை கர்த்தர் எனக்கு விளக்கி அதில் அனைவருக்கு சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் காத்துக்கொண்ட ஒரு திட்டமான ஒரு தீர்மானம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, you will be safe when you take His promises into your heart. My dear friends, my dear young people, தேவ சாயல், வேதம் சொல்வது 5ஆம் வசனத்திலே, அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறாய். இன்றைக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்த பிள்ளைகள், நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் இன்றைக்கு காலையில் ஜெபித்து, ஆண்டவரே நீர் என்னை திடப்படுத்தும் போது என்னை இணைத்துக் கொள்ளும். நான் இனிமேல் என்னுடைய ஃபியூச்சர் உமக்காக தான் சுவாமி, என்னுடைய எதிர்காலம் உமோடு தான். உங்களை மாதிரி ஒரு 17 வயசில் நானும் ஒரு தீர்மானம் எடுத்தேன். இனிமேல் என்னுடைய ஃபியூச்சர் ஒன்லி வித் ஜீசஸ். உன்னை போல ஒரு 17 வயசு, யார் யாருக்கு 17 வயசு கை தூக்குங்க. ஓ, யூ ஹவ் கிராஸ் 17. ஓகே, காட் பிளஸ் யூ. கை தூக்க பயப்படுறாங்க. சரி, உன்னை போல 17 வயசு இருக்கும்போது ஐ மேட் மை டிசிஷன் டு வாக் வித் ஜீசஸ் ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுகின்றார். எனக்கு பிரியமானவர்களே, தேவ சாயல் உனக்கு கொடுக்கப்படும். உன்னுடைய ஒயிட் ட்ரெஸ்ஸஸ்க்கு மேலாக ஒரு தேவ சாயலை நீ பார்ப்பாய். நீ வீட்டில் இருக்கும்போதும் சரி, எல்லாருக்கும் சொல்கின்றேன், நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் சரி, வேலையில் இருக்கும்போதும் சரி, உங்கள் கல்லூரியில், உங்களுடைய பயணத்தில் இருக்கும்போதும் சரி, அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் உன்மேல் இருக்கும். வெளியே இருக்கும் மக்கள் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை அவர்கள் உன்னிடத்திலே காண்பார்கள். உனக்கே தெரியாது. அங்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அது அங்கே ஒரு கவனிப்பு வரும், ஒரு பார்வை வரும். திஸ் பர்சன் இஸ் எ வெரி ஸ்பெஷல் பர்சன். உன்னிடத்தில் வருவாங்க, உன்னிடத்தில் பேசுவாங்க, ஜெபம் செய்யின்னு சொல்லுவாங்க. could you please pray for me, எனக்காக நீ ஜெபிப்பாய் என்று சொல்லுவாங்க. அதுதான் தேவ சாயல். உன்னுடைய முகம் பிரதிபலிக்கும், உன்னுடைய பேச்சு பிரதிபலிக்கும், உன்னுடைய பழக்க வழக்கங்கள் பிரதிபலிக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோமர் 6:10-11 நாம் வாசிப்போம். ரோமர் 6:10-11 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். We'll do together. மரித்தோலிருந்து அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கென்று மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நன்றாக கவனிகள் பிரியமானவர்களே. மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார் பாவநாசர். பிழைத்திருக்கின்றது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கின்றது. அப்படியே நீங்களும் என்று சொல்லி 16ஆம் வசனத்தில் பவுல் ஆரம்பிக்கின்றார். அப்படியே நீங்களும் அப்படியே இன்றைக்கு திடப்படுத்த எடுக்கப்பட்ட பிள்ளைகளும் ஒரு முறை பாவத்திற்கு என்று மரித்தேன், இனிமேல் அந்த பக்கம் போக மாட்டேன், இனிமேல் அந்த சைடு நான் போக மாட்டேன், இனிமேல் என்னுடைய வழி ஒரு வித்தியாசமான தனி வழி, சிலுவையின் மீட்பர் இயேசு கிறிஸ்துவோடு என்னுடைய வழி தனியாக இருக்கும் என்று சொல்லி வாருங்கள். உங்கள் பின்னால் ஒரு கூட்டம் இருக்கும், உங்கள் பின்னால் ஒரு ஜனம் இருக்கும். ஒருவேளை சில பேருக்கு பயம், நான் இந்த வழியை எடுத்து விட்டால் என் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, I'll be all alone, I'll be left alone. No, தவறான முடிவு. உன் பின்னால் பல 100 ஆத்துமாக்கள், பல 100 மக்கள் உன் பின்னாக வருவார்கள். பிரியமானவர்களே, அப்படியே நீங்களும் இன்று கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அப்படியே இன்று சபையின் பொறுப்பில் உள்ள நீங்களும், அப்படியே சபையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் இனி தேவனுக்கென்று பிழைத்திருங்கள். I'll just read it in English. He died to sin once for all, but the life he lives to God. In that same way, count yourselves dead to sin, but alive to God in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையோடு கூட திருவிருந்தில் பங்கு பெறுவோம். விடுதலை பெற்ற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் இன்றைக்கு இந்த திருவிருந்திலே பங்கு பெறுவோம். அந்த உயிர்த்தெழுந்த சாயலை தரித்தவர்களாக திருவிருந்துக்கு வா. அப்போது அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.
முதல் முறையாக இன்றைக்கு திடப்படுத்தல் பெற்று திருவிருந்திலே பங்கு பெறப் போகின்ற அருமையான பிள்ளைகளை பார்த்து சொல்கின்றேன், பயபக்தி இருக்கட்டும். ஒவ்வொரு முறையும் திருவிருந்து எடுக்கும்போது ஒரு பயபக்தி இருக்கட்டும், ஒரு ஆயத்தம் இருக்கட்டும். அந்த உயிர் தெழுந்த சாயலை தரித்தவர்களாக நீ வரும்பொழுது, உன்னை தாழ்த்தி வரும்பொழுது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். ரோமர் 6:7 வாசிப்போம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. உனக்கு இந்த அனுபவம் உண்டா பிரியமானவர்களே? ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் உண்டா? நான் பாவத்துக்கு மரித்திருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு 2 மரணம். நேச்சுரலாக நடக்கின்ற அந்த மரணம், இயற்கையாக நடக்கின்ற மரணம். இன்னொரு மரணம், அவன் வாழும்போதே பாவத்துக்கு அவன் மரிக்கின்றான். அவன் வாழும்போதே தீய பழக்கங்களுக்கு அவன் மரிக்கின்றான், கெட்ட பழக்கங்களுக்கு மரிக்கின்றான். அந்த அற்புதத்தை செய்கின்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த நாளிலே உங்களை அழைக்கின்றேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் இல்லை என்றால் தேசியது வாருங்கள். அடுத்தது பிரியமானவர்களே, நம்ம செய்ய வேண்டியது கோ அண்ட் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். கோ அண்ட் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய கூட இருப்பவர்களுக்கு உன்னுடைய அனுபவத்தை சொல்ல ஆரம்பி. அது செய்தாலே போதும் பிரியமானவர்களே. நம்ம சுற்றி இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை, அதிசயங்களை, விடுதலை கொடுத்த விடுதலையை சொல்ல ஆரம்பி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பல ஊர்களிலிருந்து ஊரில் நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் மீண்டுமாக உங்களுடைய ஊருக்கு நீங்கள் திரும்பி போகும்போது, அந்தந்த பாஸ்ட்ரேட்டுக்கு, அந்தந்த குருசேகரத்துக்கு நீங்கள் திரும்பி போகும்போது, இந்த பாவநாசர் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக திரும்பி போங்கள். அந்த இடத்துல நீங்கள் சாட்சியாக இருங்கள். கர்த்தருக்கென்று கர்த்தர் உங்களை பயன்படுத்த சுத்தமாக இருக்கும்போது, வாய்ப்புகளை கொடுக்கும்போது எடுத்துக்கொள்ளுங்கள். தைரியமாக செல்லுங்கள். ஆண்டவருக்காக நில்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவருக்காக சாட்சிகளாக இருக்கக்கூடிய ஆட்கள் இன்றைக்கு நம்ம இந்த தேசத்துக்கு தேவை, நம்முடைய திருச்சபைக்கு தேவை, நம்ம சுற்றி இருக்கின்ற இடத்துக்கு தேவை. ஒரு இடத்துக்கு, ஒரு தெருவுக்கு ஒருவர் இருந்தால் போதும். ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி, ஒரு தெரு, ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு one Christian family in your street, that is enough. That is enough. நம்ம போவதை பார்ப்பாங்க, நம்ம வருவதை பார்ப்பாங்க, நம்ம எப்படி நடக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சா நம்முடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது, எப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது, எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் உங்களிடத்தில் நேராக வருவார்கள். இது என்ன வித்தியாசமான சாயல், இது என்ன வித்தியாசமான ஒரு சாயல், வித்தியாசமாக இருக்கிறீங்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, வாருங்கள், கர்த்தருடைய சாயலை தரித்துக் கொள்வோம். அந்த சாயல்தான் கடைசி வரைக்கும் நம்முடைய கடைசி பிரயாணத்தை சந்திக்க நமக்கு உதவி செய்ய நம்மோடு கூட வரும். மற்ற எல்லா சாயலும் கலைந்து போகும். இந்த உயிர் தெழுந்த சாயல் மட்டும்தான் உன்னோடு கூட கடைசி வரைக்கும் வரும். மற்ற வேஷங்கள் அனைத்தும் கலைந்து போகும், அனைத்தும் கலைந்து போகும். A day will come, a day will come. அந்த சமயத்தில் நாம் அதை நிச்சயமாக உணர்வோம். நம்முடைய எல்லா சாயலும், எல்லா வேஷமும், எல்லா சாயமும் கலைந்து ஒழிந்து போகும். தேவ சாயலை பெற்றவர்கள் அந்த தேவ சாயலோடு கூட அவருடைய வருகையிலே அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள். இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களை. பாவனேஸ்வரர் ஆலயத்துக்காக நான் பேசுகின்றேன். இந்த ஆலயத்திலே நீங்கள் அங்கத்தினர்களாக இருப்பது கர்த்தர் கொடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த இடத்தில் உள்ள சண்டே ஸ்கூலை நான் ஆசீர்வதிக்கின்றேன். யூத், விமென்ஸ் ஃபெலோஷிப், கொயர், மென்ஸ் ஃபெலோஷிப். சென்ற மாதம் நம்முடைய அருணோதயத்தில் உங்களுடைய மென்ஸ் ஃபெலோஷிப்புடைய ஆர்டிக்கல் வந்தது. சந்தோஷப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன். தயவுசெய்து அருணோதயத்தை வாங்கி படியுங்கள். நீங்களும் எழுதலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சாயலை பெற்ற அங்கத்தினர்களாக இந்த உலகத்துக்கு நாம் சாட்சியாக இருப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. விடுதலை சிலுவையின் அடியில் மட்டும்தான், கல்வாரியில் மட்டும்தான் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பாவநாசர், இந்த அருமையான இந்த பெயருக்காக உமக்கு நன்றி. உம்மால் மட்டும்தான் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த நீங்காத, எங்களால் முடியாத அந்த பாவ கரைகளை நாசப்படுத்த முடியும் ஆண்டவரே. அழிக்க முடியும், ஒழிக்க முடியும் சுவாமி. அப்பா அம்மா பலமுறை சொல்லியிருக்கலாம், மனைவி பலமுறை சொல்லியிருக்கலாம்,
திரும்ப திரும்ப செய்கிறோம். திரும்ப திரும்ப விழுந்து போகிறேன். திரும்ப திரும்ப அதை நோக்கியே என்னுடைய பார்வை செல்கின்றது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே தேவன் உடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, இறங்கும் சுவாமி, கிருபையாக இறங்கும். இன்றைக்கு தேவ சாயல், உயிர்த்தெழுந்த அந்த சாயல் சுவாமி ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படட்டும் சுவாமி. Let us prepare ourselves for your second coming. உம்முடைய வருகையிலே நாங்கள் உடைய உயிர்த்தெழுந்த சாயலை பெற்றவளாக உம்மை தரிசிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். திரைப்படத்தில் எடுத்த பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்க. சாட்சிகளாக வெளியே போகட்டும் சுவாமி. தங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரே தைரியமாக நிற்கட்டும் சுவாமி. நாளைக்கு நான் சொன்ன சாட்சியைப் போல இவர்களும் சொல்லட்டும் ஆண்டவரே, இவர்களும் சொல்லட்டும். இங்கு உள்ள ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. யாருக்காவது ஆண்டவரே கர்த்தர் விட முடியாத காரியங்கள், பழக்க வழக்கங்கள் இருக்கும் என்றால் கர்த்தர் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. விடுவியும் ஆண்டவரே, பலப்படுத்தும். உயிர்த்தெழுந்த சாயலை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். நன்றி சொல்கிறேன் சுவாமி. உம்மை துதிக்கிறேன், உம்மை வாழ்த்துகின்றேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். பராமருடைய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் என் அன்பு திருச்சபை மக்களே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.